குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 113. இடை கட்டுதல். இருவினையாம் மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கு மன மாடொன்றை அடக்கி விடு கோனே. நல்வினை தீவினை ஆகிய 2 மாடுகளையும் போகவிடு கோனே, அடங்காத மனம் என்ற மாட்டை அடக்கி விடுவாய் கோனே. பாடல் 114. சாற்றறிய நைட்டிகரே தற்பரத்தை சார்வர், நாளும் தவமாக கழிப்பவரே சன்னமதில் வருவார். நைட்டிகர் அப்படின்னா நிட்டையாளர், சன்னம் அப்படின்னா நிலையாக, சொல்வதற்கு அரிய சாதகம் செய்யும் நிட்டையாளரே இறைவனை சேர்வார்கள். நாள்தோறும் தவத்தில் நிலைப்பவரே நேர்த்தியாக வாழ்வார்கள். தியானம் அல்லது நிட்டை, இதை சிவயோகம் என்றும் அழைப்பார்கள். நாள்தோறும் சிவயோகத்தில் இருப்பவரே இறைவனை காண்பார்கள் என்பது கருத்து ஆகும். பாடல் 115. அகங்கார மாடுகள் மூன்றும் அகற்றிவிடு கோனே, நாளும் அவத்தை எனும் மாடதை நீ அடக்கிவிடு கோனே. ஆணவம் கோபம் பொறாமை இம்மூன்று மாடுகளையும் விலக்கி விடுவாய் கோனே. இரவும் பகலும் அவத்தையான வேதனைகளை அடக்குவாயாக கோனே. பாடல் 116. ஒரு மலத்தன் எனும் மாட்டை ஒதுக்கி கட்டு கோனே, உன் உறையுமிரு மலந்தனையும் ஒட்டி கட்டு கோனே. செருக்கு எனும் மாட்டை தனியே கட்டு கோனே. மற்ற 2 மாடுகளான கண்மம் மாயை ஆகியவற்றை படுமுடிச்சு போட்டு ஒட்ட கட்டுவாய் கோனே. பாடல் 117. மும்மலத்தான் எனுமாட்டை முறுக்கி கட்டு கோனே, மிக முக்கால நேர்மையெல்லாம் முன்பறிவாய் கோனே. ஆணவம் கண்மம் மாயை இவை மூன்றையும் இலக்காக கொண்ட உடலை யோக சாதனையால் முறுக்கேற்று கோனே. 3 கால இயல்பையெல்லாம் இதனால் முன்பாகவே உணர்வாய் கோனே. பாடல் 118. இந்திரிய திரையங்களை இருக்கவிடு கோனே, என்றும் இல்லை என்றே மரணங்குழல் எடுத்து ஊது கோனே. இந்திரிய திரையங்கள் அப்படின்னா 5 புலன்கள், மரணம் அப்படின்னா இறப்பு. இந்திரியங்களை நிலை பெற கட்டுவாய் கோனே, அவ்வாறு கட்டினால் என்னாலும் மரணம் இல்லை என்றே குழலூதுவாய் கோனே. பாடல் 119. உபாதி எனும் மூன்றாட்டை ஓட்டிவிடு கோனே, உனக்குள் இருக்கும் கள்ளம் எல்லாம் ஓடிப்போங் கோனே. மூன்றாடு அப்படின்னா வாதம் பித்தம் சிலேத்துமம். வாதம் என்பது வாயு, பித்தம் என்பது சூடு, சிலேத்துமம் என்பது குளிர்ச்சி. கள்ளம் அப்படின்னா குற்றம். வாதம் பித்தம் சிலேத்துமம் இந்த 3 உபாதைகளையும் விரட்டி அடித்து விடு கோனே, உன் உடலில் உள்ள குற்றம் எல்லாம் ஓடி போய்விடும் கோனே. பாடல் 120. முக்காய மாடுகளை முன்னங்கட்டு கோனே, இனி மோசமில்லை நாசமில்லை முத்தி உண்டாம் கோனே. பருவுடல் நுண்ணுடல் காரண உடல் இம்மூன்று உடல்களில் உள்ள மனதை கட்டு கோனே, அதனால் இனி மோசமும் நாசமும் இல்லை, வீடு பேறு கிடைக்கும் கோனே. பாடல் 121. கண்ம பல மாடுகளை கடை கட்டு கோனே, மற்ற கண்மந்திரைய பசுவை கடையில் கட்டு கோனே. கண்மம் அப்படின்னா கருமம், அதாவது செயல். ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் இவைகளை இழித்து போக்கு கோனே, மற்ற கண்மங்களை உண்டாக்கும் பசுவையும் போக்கிவிடு கோனே. பாடல் 122. காரணக்கோ மூன்றனையும் கால்பிணிப்பாய் கோனே, நல்ல கைவசமாய் சாதனங்கள் கடைபிடிப்பாய் கோனே. காரணக்கோ 3 அப்படின்னா நுண்ணுடல், உயிர், சுழுமுனை ஆகிய 3. கால்பிணித்தல் அப்படின்னா காற்றை கட்டுதல். காரண உடலில் இருக்கும் நுண்ணுடல், உயிர், சுழுமுனை நாடி இவை 3லும் காற்றை கட்டு கோனே. மேன்மையுடன் யோக சாதனைகளை கடைபிடிப்பாய் கோனே. நுண்ணுடலில் இருக்கும் சுழுமுனை நாடியில் காற்றை கட்டினால் உயிரானது நிலைத்து நிற்கும். இதற்கு அட்டாங்க யோகம் மேற்கொள்ள வேண்டும். பாடல் 123. பிரம்மாந்திரத்தில் பேரொளி கான் எங்கள் கோனே, முத்தி
பேசாது இருந்து பெரு நிட்டை சார் எங்கள் கோனே. பிரம்மாந்திரம் அப்படின்னா தலை உச்சியில் இருக்கும் துவாரம், நிட்டை அப்படின்னா சிவயோகம். தலை உச்சி துளையில் பெரிய ஒளியினை காண்பாய் எங்கள் கோனே, அதற்கு பேசா நோன்பு கொண்டு சிவயோகம் புரிவாய் எங்கள் கோனே. பாடல் 124. சிரமதில் கமல சேவை தெரிந்தெங்கள் கோனே, வாய் சித்திக்குந் தந்திரம் தரியங்கள் கோனே. சிரம் அப்படின்னா தலை, கமலம் அப்படின்னா தாமரை. தலையில் உள்ள தாமரையை பணிந்து வணங்கும் முறையை தெரிந்திடு கோனே, அதன் மூலம் வீடு பேறு வசமாகும் தந்திரத்தை உனது சித்தத்தில் உணருவாய் கோனே. பாடல் 125. விண்ணாடி வத்துவை மெய்யறிவிற்காணும் கோனே, என்றும் மெய்யே மெய்யில் கொண்டு மெய்யறிவில் செல்லும் கோனே. விண் அப்படின்னா ஆகாயம், வத்து அப்படின்னா இறைவன், மெய்யறிவு அப்படின்னா உண்மை அறிவு. ஆகாயத்தை நோக்கி உண்மை அறிவான இறைவனை காண்பாய் கோனே, உண்மையை உடலில் கொண்டு உண்மையாக நடப்பாய் கோனே. பாடல் 126. கண்ணாடியின் உள்ளே கண்டு பார்த்து கொள்ளு கோனே, ஞான கண்ணன்றி கண்ணாடி காண ஒண்ணாது எங்கள் கோனே. கண்ணாடியின் மூலம் உன் உடலின் வெளி தோற்றத்தை கண்டு கொள்ளலாம் கோனே, என்றாலும் ஞானக்கண் ஒளி இல்லாவிட்டால் கண்ணாடியில் உண்மையை பார்க்க இயலாது கோனே. பாடல் 127. சூனியமானதை சுட்டுவார் எங்குண்டு கோனே, புத்தி சூக்குமமே அதை சுட்டுமென்று எண்ணங்கொள் கோனே. சூனியம் அப்படின்னா வெட்டவெளி, இறைவன் வெட்டவெளியாக இருக்கிறார். புத்தி சூக்குமம் அப்படின்னா அறிவு நுண்மை, சுட்டுதல் அப்படின்னா காட்டுதல். வெட்டவெளியான இறைவனை குறிப்பிட்டு காட்டுபவர்கள் எங்கு இருக்கிறார்கள் கோனே, அறிவு நுண்மைதான் இறைவனை காட்டும் என்று நினைவில் கொள்வாய் கோனே. பாடல் 128. நித்தியமானது நேர்படிலே நிலை கோனே, என்றும் நிற்குமென்றே கண்டு நிச்சயம் காண் எங்கள் கோனே. நிலையானது உன்னிடம் இணங்கினால் அதிலே நிலை கொள் கோனே, என்னாலும் அது நிலைத்திருக்கும், இது நிச்சயம் எங்கள் கோனே. பாடல் 129. சத்தியும் பரமும் தன்னுள் கலந்தே கோனே, நிட்டை சாதிக்கில் இரண்டும் தன்னுள்ளே காணலாம் கோனே. பரம் அப்படின்னா சிவம், சக்தியும் சிவனும் உள்ளத்தில் கொண்டு கோனே சிவயோகம் செய்தால் இருவரையுமே உன்னிலே காணலாம் கோனே. பாடல் 130. கூகை போல் இருந்து மோனத்தை சாதி எங்கோனே, பகர மூல நிலை கண்டு மோட்டு பிறப்பரு கோனே. கூகை அப்படின்னா ஊமை, பகர மூலம் அப்படின்னா அழகிய மூலம், அதாவது இறைவன். முட்டு அப்படின்னா ரத்த பந்தம், தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமை போல் இருந்து மௌனத்தை நிறைவேற்று எங்கள் கோனே, அழகிய மூல நிலை கண்டு பிறப்பறுப்பாய் கோனே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத்துடன் இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் நிறைவு பெற்றன. மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.